சிறகடிக்க ஆசை சீரியல் அடுத்த பிரமல பாத்தீங்கன்னா மீனா ரோஹிணி கிட்ட என்னால இதுக்கப்புறமும் இந்த உண்மையை மறைக்க முடியாது, உண்மையை மறைச்சிட்டு பொய்யான வாழ்க்கையை வாழ முடியாது, நான் இப்பவே வீட்டுல எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லப்பறேன்னு சொல்றாங்க. ரோஹிணியும் மீனா கிட்ட ரொம்பவே கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. தயவு செய்து வேணா எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நானே இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி கிருஷ்ண மனோஜ் தன்னுடைய பிள்ளையா மட்டும் ஏத்துக்கிட்டா போதும், அதுக்கான ஒரு வாய்ப்பை மட்டும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரோஹிணி பிளான் பண்றாங்க. அவங்களுடைய அம்மாவையும் கிருஷ்ணன் தன்னுடைய வீட்டுக்கே வர வைக்கிறாங்க. அவங்களும் ரோஹிணி சொன்ன மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே கதறி அழுகுறாங்க. என்னுடைய பொண்ணு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா, இப்ப கிருஷ் அனாதையா இருக்கிறா. கிருஷ கேட்டா கிருஷ் முத்துக்கிட்டையும் மீனா கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம்பிடிக்கிறான். அதனால என் பேரன் நீங்க கொஞ்சம் ஏத்துக்கங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டு விஜயா பயங்கரமா கோவப்படுறாங்க. ரோட்ல போறவங்க வரவங்களாம் தங்குறதுக்கு இதெல்லாம் சத்திரமா? யார் வீட்டு குழந்தை யார் வீட்டுல இருந்து வளருது? உங்க பொண்ணு இறந்துட்டா அவனை கொண்டு போயிட்டு ஆசிரமத்திலேயே எங்கேயோ சேர்த்து விட்டுட்டு நீங்க கோயிலுக்குள்ள எங்கேயோ போங்க, அதை விட்டுட்டு எதுக்காக ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி பேசுறாங்க. இதை கேட்டு அண்ணாமலை விஜய கிட்ட ரொம்பவே கோவப்பட்டு திட்டுறாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அந்த குழந்தைய அம்மா அழுந்துட்டு இப்ப அனாதையா வந்திருக்கான், ஒரு ஆதரவா நினைச்சுதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்கள போயிட்டு இது மாதிரி கஷ்டப்படுற மாதிரி பேசாத விஜயா அப்படின்னு சொல்றாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன் கிருஷ் இந்த வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்பவே உறுதியா செய்யறாங்க. அதை பார்த்துட்டு விஜயா பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்த முத்து மீனா கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இந்த வயசுலயே அவன் அம்மா அழுந்துட்டு இப்ப அனாதையா ஆயிட்டான், பேசாம கிருஷ்ண நம்மளே தத்தெடுத்துக்கலாம் மீனா, எனக்கு அதுதான் ஆசை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மீனா தத்தெடுக்கிறதுக்கு சம்மதம் சொல்லாம மறுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு முத்து பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. நீ வந்து கிருஷ்ண தன்னுடைய குழந்தைய தத்தெடுத்துக்கணும் தானே மீனா ஆசைப்பட்ட, இப்ப நம்மளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பே கிடைச்சிருக்கு கிருஷ்ண நம்மளுடைய குழந்தைய தத்தெடுக்கிறதுக்கு, ஆனா நீ எதுக்காக ஒத்துக்க மாட்டேங்கிற, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. ஆனா மீனா காரணத்தை சொல்ல முடியாம ரொம்பவே தவிக்கிறாங்க. கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் நானே சொல்றேன்னு சொல்லிட்டு மறைக்கிறாங்க. அடுத்து முத்து கிருஷ் கிட்ட தன்னுடைய குழந்தைய பழகுறாங்க. ஆனா மனோஜ் கிருஷ பார்த்துட்டு பயங்கரமா வெறுப்பா நடந்துக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ரோஹிணி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ரோஹிணி மனோஜ் கிட்ட எவ்வளவு சொல்லி புரிய வைக்கிறாங்க. கிருஷ் ஒரு சின்ன குழந்தை, அவன் அம்மாவை இழந்துட்டு நிக்கிறான், ஏன் மனோஜ் அவங்ககிட்ட இவ்வளவு கோபமா நடந்துக்கிறான், அவன் பாவம்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அவட்டு குழந்தையோ யாருக்கு பிறந்த குழந்தையோ என்னவோ தெரியல, அதை எப்படி நம்ம குழந்தைய ஏத்துக்க முடியும், அவனை பார்க்கும்போது எனக்கு அருவருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறாங்க. அதை கேட்டுட்டு ரோஹிணி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. கிருஷ் டெய்லியுமே ரோஹிணி தேடி ரோஹிணி ரூம்ல போய் படுத்துக்கிறாங்க. இந்த விஷயம் விஜயா பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷனா ரோஹிணியை கூப்பிட்டு கத்துறாங்க. அவன் எதுக்காக ஒன்னு தேடி உங்களுடைய வந்து படுத்துக்கிறான், இது எனக்கு சரிப்படல ரோஹிணி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்துட்டு நிக்கிறான். அவனை போயிட்டு ஏன் இது மாதிரி கஷ்டப்படுற மாதிரி பேசுறீங்கன்னு எதிர்த்து பேசுறாங்க. அதை பார்த்துட்டு விஜயா இது மாதிரி நீ இருக்கிறதா இருந்தா நீயும் இந்த வீட்டுல இருக்க தேவையில்ல, வீட்டை விட்டு வெளில போங்கிற மாதிரி சண்டை போடுறாங்க.